கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தினதான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவதில், ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு வருவதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நம் ஆண்டவருடைய வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். நீதிமொழிகள் 23:4-5 ஆகிய வசனங்கள். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. எதுக்கு பிரயாசப்படக்கூடாது? ஐஸ்வர்யவான் ஆகணும். ஹல்லேலூயா. நம்மளை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவது ஆண்டவர். அதுக்குன்னு அப்படி இப்படி புரட்டி இப்படி புரட்டி அதை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சுய புத்தியை சாராதே. ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிர்மறையா இருப்பதுதான் சுய புத்தி. பாருங்க, எப்படி ஆன்டி கிரைஸ்ட் கிரைஸ்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறானோ அதே மாதிரி நம்ம சுய புத்தி ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிராக இருக்கிறது, ஆன்டி வேர்டாக இருக்கிறது. பாருங்கள் தேவஜனமே, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உனக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன். சொல்லும் பொழுது வயசாயிட்டு 99 வயசாயிட்டு, சாராளுக்கு 90 வயசாயிட்டு. இந்த வயசுல எனக்கு கிடைக்குமான்ட்டு நினைக்கிறது சுய புத்தி. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் கொடுப்பேன். நம் சுய புத்தி நடக்கவே நடக்காதுன்னு எதெல்லாம் நினைக்குதோ அதற்கு மேலாக இருப்பதான் ஆண்டவருடைய வசனம். பாருங்கள், யோவான் பேப்டிஸ்டுடைய பேரண்ட்ஸ், ஹல்லேலூயா, அவருடைய அப்பா ஆசாரிய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூதன் வந்து சொல்றாரு, உனக்கு உன் மனைவிக்கு ஒரு குழந்தையை நான் கொடுக்க போகிறேன். அவர் நினைக்கிறாரு, எனக்கு வயசாயிட்டு, என் மனைவிக்கு வயசாயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உனக்கும் எலிசபெத்துக்கும் நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எஸ், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உலக பிரகாரமான தாயிட்ட ஒரு தூதன் போய் சொல்றாரு, நீ கல்யாணம் ஆவதுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியினால் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது உலக பிரகாரமான ஒரு சுய புத்தி எடுத்துக்கொண்டால் இது சாத்தியமே கிடையாது பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது சாத்தியம். அப்போ நம்ம சுய புத்திக்கு சாராத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரு, அதான் ஆண்டவருடைய வசனம். ஹல்லேலூயா. பாருங்கள், லூக்கா 5:5-6. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். 6வது வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். உங்க சுய புத்தியை நீங்கள் நாடும் பொழுது நீங்கள் தேடுகிற ஆசீர்வாதம் உங்களை விட்டு பறந்து போகும் பாருங்க. அதான் ஆரம்பத்தில் நான் சொன்ன வசனம் கூறுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் உங்கள்கிட்ட வரும் பொழுது, நீங்க அதை நம்பி செயல்படும் பொழுது, ஆண்டவர் மிகுதியான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்க சுய புத்தியினால நம்ம சீமோன் பேதுரு ஐயா மாதிரி நைட்லாம் உட்காந்து டாயில் பண்ணிட்டீங்க. உங்க வாழ்க்கையின் இருளான காலங்கள் எல்லாம் நீங்க டாயில் பண்ணி கஷ்டப்பட்டு போயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பகல்ல நான் வர்றேன், நான் வந்து சொல்றேன், இந்த இடத்துல உன் வலையை போடுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல அவரோட வார்த்தையின்படி நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். சுய புத்தியை நம்பி நான் தான் முன்னாடியே ட்ரை பண்ணிட்டேனே, எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை, அவர் வார்த்தையை நம்பி அந்த இடத்துல வலையை போடும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பாருங்க, ஆண்டவரே, எங்க சுய புத்தியை நாங்கள் சார மாட்டோம்ப்பா, உங்களுடைய வசனத்தை நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே, நீங்க சொல்லுவதை அப்படியே நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்ணுவீங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே, எங்களை பெருக பண்ணுவீங்க ஆண்டவரே. நாங்க நம்புவதற்கு ஏது இல்லாத சூழ்நிலையிலும் நாங்க உண்மை நம்புவோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்க அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே, அதிசயத்தின் தேவன் ஆண்டவரே. ஜனங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை நீங்க செய்ய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். அன்பான தேவ ஜனமே, நீங்க அற்புதத்தையும் அதிசயங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற காலங்களுக்குள் நீ வந்திருக்கிறீங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.